வழக்கறிஞர், மருத்துவர், எதுவுமே விடுறதில்லை. அரசாங்க வேலை கொடுக்க முடியுமா? அப்ப அவங்களை தடுத்து வச்சிருக்கிறதுக்கான உரிமை மட்டும் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது? எங்கிருந்து கிடைக்குது? 1985 ஐநா மன்றத்தில் சர்வதேச நாடுகள் எல்லாம் ஏதிலிகள் குறித்து, அகதிகள் குறித்து ஒரு விவாதத்தை நடத்தினார்கள். அந்த விவாதத்தில் இறுதியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் கலவரத்தினாலோ அல்லது ஒரு இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் படுகொலை செய்தாலோ, உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டாலோ, அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நாடு அங்கிருந்து அகதிகளாக வருபவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேசத்தில் சாதாரண குடிமக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போன்றுதான் அந்த குடிமக்களையும் வழிநடத்தப்பட வேண்டும். தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. அதே போன்று அந்த சம்பந்தப்பட்ட தேசத்தில் யுத்தம் முடிந்த பிறகு இந்த நாடு ஏதிலிகளை பெற்றிருக்கிற இந்த நாடு சம்பந்தப்பட்ட நாட்டோடு பேசி அங்கே போய் சகஜமாக வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை அனைத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த நாடு அந்த சட்டத்தில் சொல்லி இருக்குது, அந்த தீர்மானத்தில் சொல்லி இருக்குது. எதையுமே பின்பற்றுறதில்லை. கொஞ்சமாவது மனசாட்சியோட வேலை செய்யுங்க. இதே கோரிக்கைக்காக, இதே காரணங்களுக்காக 7 மாதம் 8 மாதத்திற்கு முன்பாக அண்ணன் கேட்டார், சட்டத்தை விடுங்கப்பா, சட்டத்தை எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம், கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு தான் சொன்னார். கொஞ்சம் கருணையின் அடிப்படையில் இந்த தமிழ்நாடு அரசு விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. 8 மாசம் ஆச்சு. உங்களுக்கு தெரியலையா? இதை பேசியதற்காக அண்ணன் சீமான் உட்பட 500 பேர் மீது வழக்கு. 500 பேர்னா இப்ப இந்த வழக்கு இந்த தருணத்தில் போடுறாங்கன்னா இங்க சுத்தி இருக்கிற 500 பேர். என்ன கொடுமை? அந்த 500 பேர் யார் யாருன்னு அடையாளப்படுத்த முடியுமா? முகவரி, பேரு. அப்ப என்ன குருட்டுத்தனமான ஒரு வழக்கை தாக்கல் செய்து எங்களை அலைய விடுறது. எங்கள் கோரிக்கையை, எங்களுடைய நியாயமான உண்மையான காரணத்தை இந்த அரசு பார்க்கறதில்ல. எத்தனை ஆண்டு காலம் வச்சிருப்பீங்க? 33 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சிறையில் அடைபட்டு கிடக்கிறாங்கடா. உலகத்தில் எவ்வளவு இன்பமயமான ஒரு நாடாக இருந்தாலும் 3 நாளைக்கு மேல சுற்றுலா செய்ய முடியாதுங்கிறான். 33 ஆண்டுகளா 10க்கு 10 அறையில சுத்தி கிடக்கிறாங்க. போய் பாரு. அதுவும் எங்க அண்ணா ராபர்ட் பயாஸ் இருக்காரு பாருங்க, ஆகச்சிறந்த ஓவியர். அண்ணன் வீட்டில் இருக்குது அந்த படம், வேணும்னா போய் பாருங்க. தலைவருடைய படத்தை அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமைகளை, எஞ்சிய வாழ்க்கை. செந்தில்நாதன் சொன்னார், எஞ்சிய வாழ்க்கை என்ன 20 ஆண்டுகளோ, இடும்போன கார்த்தி சொன்னார் 20 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ. மார்த்தட்டி சொல்றீங்களே, இந்த சிறையை பார்த்தவங்க, திகார் சிறையை பார்த்தவங்க, விசா சட்டத்தை பார்த்தவங்க, அங்கெல்லாம் இன்பமயமா இருந்துச்சா? சிறை தண்டனை அனுபவிக்கும் போது அதனுடைய கொடுமைகளை நீங்க பார்த்தது இல்லையா? நீங்க உங்க குடும்பம் பார்த்தது இல்லையா? அதன் அடிப்படையில் இவர்கள் மீது கருணை காட்டுவதில் உங்களுக்கு என்ன தடையா இருக்குது? தயவு கூர்ந்து அதே கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கருணையின் அடிப்படையில் தயவு கூர்ந்து அவர்கள் மீது கருணை செலுத்தி விடுதலை செய்யுங்கள். எஞ்சிய காலத்தை அவர்கள் பெற்றோரோடு, அவர்கள் விரும்புகின்ற நாடுகளில் அவர்களுடைய உறவினரோடு வாழ்ந்துட்டு போகட்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.